ஷிர்டியில் காலராவை சாய்பாபா தடுத்த கதை அவரது கருணையையும் தெய்வீக சக்தியையும் வெளிக்காட்டும் அவரது மிகவும் பிரபலமான அற்புதங்களில் ஒன்றாகும். ஷிர்டி கிராமம் முழுவதும் கொடிய காலரா பரவியபோது மக்கள் பீதியடைந்தனர். பலர் நோய்வாய்ப்பட்டனர். மேலும் முழு சமூகத்தையும் அச்சம் சூழ்ந்தது. மருந்து பயன்படுத்துவதற்கு பதிலாக சாய்பாபா ஒரு தனித்துவமான செயலைச் செய்தார். ஒரு நாள் அவர் ஒரு கைப்பிடி கோதுமை தானியங்களை எடுத்து ஒரு கை அரவையில் தானே அரைக்கத் தொடங்கினார். கிராம மக்கள் குழப்பமடைந்தனர். இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் பாபா ஏன் கோதுமையை அரைக்க வேண்டும்? அரைத்த பிறகு அந்த மாவை எடுத்து கிராமத்தின் எல்லைகளில் பரப்புமாறு பாபா கிராம மக்களிடம் கூறினார். பக்தர்கள் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவரது அறிவுறுத்தல்களை பின்பற்றினர். அற்புதமாக, இந்த செயலுக்கு பிறகு காலரா பரவுவது முற்றிலும் நின்றது. புதிய நோயாளிகள் யாரும் பதிவாகவில்லை. கிராமமும் பாதுகாக்கப்பட்டது. சாய்பாபா கோதுமையை அரைத்தது மட்டுமல்லாமல் ஷிர்டியை அச்சுறுத்தும் நோயையும் எதிர்மறை சக்திகளையும் குறியீடாக நசுக்கிவிட்டார் என்று பக்தர்கள் நம்பினர்.